பேர் எடுக்கலாம்? Based on, super, based on the idea. அப்ப DU CU பேர் கரெக்டா? D and C பேர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. AB பேரா AD பேரான்னு பார்க்கணும். The purpose of a paleo diet is to eat foods. இது தெரிய மாட்டேங்குதுன்னா போன்ல பாத்துக்கங்க. The purpose of a paleo diet is to eat foods likely eaten by early humans. Right. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? A எதை பேர் பண்ணிக்கிறேன்? D க்கு அப்புறம் என்ன வந்துச்சு? அப்ப கடைசியா தான் என்ன வரும்? ரைட். Not well adjusted for modern diets. கரெக்டாங்க? That எதை ரெஃபர் பண்ணுது? Diets that grew out of farm. மீனிங்லாம் எனக்கு வேண்டாம். ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் என்னது? A, D, C and B. Next question. ஜோடி எதுங்க? ஈஸியான ஜோடி. டக்குன்னு looked at fixed preposition படிச்சிருக்கோம். வேற ஏதாவது ஜோடி வச்சு போட்டீங்களா? எப்படி போட்டீங்க? எப்படி போட்டீங்க? looked at வச்சு தான் போட்டீங்க. அப்ப C-யும் B-யும் பேர், C-யும் B-யும் பேர், CB பேர் வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரு ஆப்ஷன் இருக்கு. நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெக்வயர்ட். ஆன்சர் என்னது? ABCD. சரியா? CBDA. டவுட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? செக் பண்ணிக்கணும். C, one large study looked at the benefits of self-reported long-term dietary patterns. CBD கனெக்ட் ஆகுதா? CBD கனெக்ட் ஆகுமா? எங்க கனெக்ட் ஆகும்? Of proportion patterns proportional object. எப்படிப்பட்ட patterns? long-term dietary patterns. திரும்ப எப்படிப்பட்ட patterns? self-reported patterns. அப்ப இது adjective, இது adjective, இது எதுக்கு வாயை திறக்க மாட்டீங்க? மௌன விரதமா இன்னைக்கு? என்ன பிரச்சனை? இது தெரிய மாட்டேங்குதா? தெரிய மாட்டேங்குதா? டெஸ்ட் போடலையா? என்ன பிரச்சனை ராஜா? இல்ல நீ சனிக்கிழமைங்கிறது பிரச்சனையா? சனிக்கிழமைங்கிறது பிரச்சனை கிடையாது. சனிக்கிழமைங்கிறது சந்தோஷம். பிரச்சனையா பார்க்க கூடாது. ரைட். ஆன்சர் என்னது? CBDA. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட். அண்ட் ஷோ வச்சு எடுக்கிறது கஷ்டம். ரைட். வேற குட் சோர்சஸ். சூப்பர். CU AU. ரைட். CU AU. C ஃபர்ஸ்ட். சரி, C ஃபர்ஸ்ட் வருமா? வர வாய்ப்பு இருக்கு. ரைட். CUA CA வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ரைட். அப்ப BDCA DBCA பார்த்தா முடிஞ்சிச்சு. BDCA BD. The main concern about paleo diets is CB தானே? is மாத்திட்டாங்க. இருங்க. DA பேர் தானே? CA பேர் பண்ணிட்டு அப்படிதானே? BDயா இல்ல DBயான்னு பார்க்கணும். ரைட். B வாசிச்சிட்டேன். Main concern about paleo diets is the lack of அங்க இருக்கா. The main concern about paleo diets is the lack of whole grains and legumes, and so the foods are considered good sources of. வந்துட்டா? ரைட். ஆன்சர் என்னது? BDCA. திருப்பி சொல்றேன். ரீட் பண்றது மேட்டர் கிடையாது ராஜா. ரீட் பண்ணா இதுல என்ன ஆயிரும்? டைம் ஓடிடும். அடுத்தது. இந்த கொஸ்டின் சூப்பரா இருந்துச்சு. many benefits. அப்ப ஏயும் AD வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. கொஸ்டின் பெருசா இருக்கு. ஒண்ணுமே இல்ல கொஸ்டின்ல. வாசிடுவோமா? long term risks of a paleo diet aren't known. Right. aren't known. அடுத்தது. but data from many studies of popular diets showed that. கரெக்டாங்க. CB ல இருந்து A கனெக்ட்
ஏ கனெக்ட் ஆகுது கரெக்டா? ஏன் கரெக்ட்? ஷோட் தட்ங்கிறது ஒரு என்ன ஷோ பண்ணாங்கன்னா மெடிட்டரேனியன் டயட் வாஸ்ன்ட் தி ஒன்லி ஒன் வித் மெனி பெனிஃபிட்ஸ் வித்அவுட் தி ரிஸ்க் ஆஃப் சென்டென்ஸா புரிய வேண்டாம். ஆன்சர் என்னது? TBA. Next question. Which led to similar drops? எடுக்கவா? CD எடுக்கவா? CD வச்சு எங்க இருக்கா? CD வச்சு BACD இருக்குது. CD வச்சா வரும் ABCD. ABCDயா BACDயா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. இப்படி வருதுன்னு வச்சுக்கிடுங்க, ஒரே செகண்ட்ல அடிச்சிடலாம். எப்படி? எது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சப்ஜெக்ட் டு வெர்ப் ஆர்டர் பார்த்தா போதும். ஏபினா சப்ஜெக்ட்ல சாரி ஏல சப்ஜெக்ட் இருக்கும், பில வெர்ப் இருக்கும். பிஏனா எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் ஆர்டர் தான். ஏபியா பிஏவான்னு பார்த்துருவோம். பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாலியோ டயட். ரைட் ஆன்சர் என்னதுதான்? நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரிக்வயர்டு. திருப்பி சொல்றேன், 5 கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் கஷ்டமா இருக்கும், ஒரு கொஸ்டின் நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ரைட், அடுத்தது ஜோடி 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 ஜோடி. சூப்பர். கால்சியம் அண்ட் மெக்னீசியம். ஏ அண்ட் பி பேர். ஏபி பேர். ஏபி பேர். ஏபி பேர்னா ஏபிடிசி வரப்போகுது, இல்ல ஏபிசிடி வரப்போகுது. ரைட், அடுத்தது ஏபிசிடியா டிசியா? ஓகே ஓகே, நான் மாத்திட்டேன். இருங்க 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 தானே. இப்போ வரும்போது என்னமா பண்றது? இப்படி என்ன பண்றது? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜோடி போட்டிருக்கோம், அப்படித்தானே? எதையும் ஜோடி போட்டிருக்கோம். ஏயும் ஏபி ஜோடி போட்டாச்சு. எத்தனை ஆப்ஷன் வந்துருச்சு? உட்கார்ந்து 3 ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்காதீங்க, அதுக்கு 4 ஆப்ஷன் சேர்த்தே பார்த்துடலாம். என்ன பண்ணணும் இப்போ? என்னங்க பண்ணணும் இப்போ? வேற ஏதாவது க்ளூ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஏபி பேர் கண்டுபிடிச்சாச்சு. வேற க்ளூ என்ன கண்டுபிடிக்கிறது? ஃபுட்ஸ் தட் ஆர் போடுவோமா? ஃபுட்ஸ் தட் ஆர். அப்ப சிஏபி கரெக்டா? சிஏபி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, சிஏபிடி. பிக்கு அப்புறம் என்ன போட்டிருக்காங்க? செக் பண்ணிடுவோம், சிஏபிடி கரெக்டான்னு. டேஷ் டயட் இன்க்ளூட்ஸ் ஃபுட்ஸ் தட் ஆர் ரிச் இன் potassium, calcium and magnesium. These nutrients help control. Sentence என்ன தெரியுது? These nutrients help control. These nutrients help control blood pressure. இந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கு? காசெட்டிவ் verb இருக்கு. எங்க இருக்கு காசெட்டிவ் verb? help. Right. அடுத்தது as little as 2 weeks and this can பின்னாடி V1 can also lower. அப்ப சிடிக்கு அப்புறம் ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, BCDA. வாசிக்க மாட்டேன் நான் இப்போ, வாசிச்சு போர் அடிக்குது. அடுத்தது flexible eating plan. சொல்லலாமாங்க? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அப்ப ஏபி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? நிறைய ஆப்ஷன் இருக்கு. இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. சரி, என்ன பண்றது? என்ன பண்றதுங்க? ஹார்ட் ஹெல்த்தின்னு ஒண்ணு இருக்கா? இதை எப்படியாவது சேர்க்க முடியுதான்னு பாப்போம். ஹார்ட் ஹெல்த்தி அண்ட் பேலன்ஸ்ட் சேர்ப்போமா? போட்டது கரெக்ட்னு சொல்லலைங்க. ஹார்ட் ஹெல்த்தி அண்ட் பேலன்ஸ்ட் சேர்க்கிறேன். எப்படி சேர்க்கிறேன்? பி அண்ட் சி போட்டு சேர்க்கிறேன். இப்ப வாசிச்சு பார்ப்போம். டேஷ் டயட் இஸ் த flexible eating style for life that helps. தட்ங்கிறது எதை ரெஃபர் பண்ண போகுது? லைஃப் கிடையாது. தட் எதை ரெஃபர் பண்ண போகுது? ஈட்டிங் ஸ்டைல். இந்த ஈட்டிங் ஸ்டைல் தான் ஹெல்ப் பண்ணுது கிரியேட் பண்றதுக்கு. என்ன கிரியேட் பண்ணணும்? ஹார்ட் ஹெல்த்தி அண்ட். ஆன்சர் வருதாங்க? ஏபிடிசி ஆப்ஷன்ல இருந்துச்சா? இருக்குது.
ரைட். ஏசிபிடியும் இருக்குது, ஏசிடிபி. இத வாசிப்போம் சரியா? The DASH diet is the flexible and balanced eating plan that helps create heart healthy eating style for life. இப்ப பாருங்க, ரெண்டு கொஸ்டின் இந்த இதுலதான் பிரச்சனை வரும் நம்மளுக்கு. ஏசிபிடி போடவா இல்ல ஏபிடிசி போடுவாங்க? இங்க பிரச்சனை எங்க வந்துச்சு? பிரச்சனை எந்த வார்த்தையை வச்சு வருது? அண்ட் பேலன்ஸ்டு ஈட்டிங் பிளான் இருக்கா, இதுலதான் வருது. எங்க போடுறது ஆன்சர்? எது போடுறது? ஏபிடிசி பாருங்க. the dash diet is a flexible eating style for life. Eating style for life, right? That helps create a heart healthy and balanced eating plan. இது வராதா? இத பாருங்க, ஏசிபிடியே பாருங்க. the dash diet is a flexible and balanced eating plan. சரியா? அடுத்தது that helps create a heart healthy eating style for life. இதுல எது ஆன்சரா போடலாம்? எது ஆன்சரா போடலாம்? நோ அரேஞ்ச்மெண்ட் வராது. நோ அரேஞ்ச்மெண்ட் ஏன் வராதுன்னு சொல்றேன். இந்த ஹார்ட் ஹெல்த்திங்கிறது இங்க அட்ஜெக்டிவ். இந்த ஹார்ட் ஹெல்த்திங்கிறது அட்ஜெக்டிவ். சோ ஏபிசிடி வராது, நோ அரேஞ்ச்மெண்ட் வராது. பிரச்சனை இதுக்குள்ளதான் இருக்கும். ஹார்ட் ஹெல்த்தினா ஹார்ட் ஹெல்த்தியான ஈட்டிங் ஸ்டைல் அப்படி வேணா வரும் உங்களுக்கு. இது அட்ஜெக்டிவ், இது ஆர்டிகல்ங்க சரியா? இங்க அட்ஜெக்டிவ் எங்க இருக்கு? அட்ஜெக்டிவ் எங்க இருக்கு? இந்த நடுவுல ஒரு டேஷ் போட்டுருக்காங்கல்ல, இது என்ன அர்த்தம்? நடுவுல டேஷ் போட்டுருக்காங்கன்னா என்னங்க அர்த்தம்? நடுவுல டேஷ் போட்டுருக்காங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி போட்டிருந்தீங்க ஓகே, இப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும் சரியா? இப்படி டேஷ் போட்டு சென்டென்ஸ் போட்டிருந்தாங்கன்னா ஓகே, நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணும்? இதுவும் என்ன பண்ணுங்க? எக்ஸ்பிளைன் பண்ணும். இங்க என்ன பண்ணிருக்காங்க? ரெண்டு வேர்டுக்கு நடுவுல போட்டிருக்காங்க. இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு வேர்டுமே சேர்ந்துதான் வரும்னு அர்த்தம். ரெண்டு வார்த்தை சேர்ந்து வரும். ஹார்ட் ஹெல்த்தி, இதை நீங்க என்ன பண்ண முடியாது, பிரிக்க. இதை சேர்த்து நீங்க எப்படிதான் எடுக்கணும்? அட்ஜெக்டிவ் வேர்டு. அதனாலதான் ஏபிசிடி வராது. ரைட். இடத்துல ரெண்டு ஆன்சரா இப்போதைக்கு போட்டுக்குங்க, பிரச்சனை கிடையாது எனக்கு. ரெண்டையுமே ஆன்சரா போட்டுக்குங்க. ஏசிடிபி போட்டுக்குங்க, ஏபிடிசி போட்டுக்குங்க. இதெல்லாம் நம்ம தப்பு கிடையாதுங்க சரியா? கொஸ்டின்ல பிரச்சனை இருந்திருக்கும். ரைட். இது ஈஸியான கொஸ்டின். become very popular, right? become பார்த்த உடனே ஒன்னு தோணணும். என்ன தோணணும்? become பார்த்த உடனே ஒன்னு தோணணுங்க. become என்னது? state verb. has become very popular, right? b க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அப்போ b க்கு அப்புறம் d தானே. and so many people, right, have decided. அப்ப bd க்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? bdc. bdc ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. a எங்க போடலாம்? to go vegan for ethical, environmental and or health reasons. Answer BD. Final question. எப்படி போடுறீங்க? எப்படி போடுறதுங்க? ஜோடியே சேர மாட்டேங்குது. எப்படி போட்டீங்க? எப்படி போட்டீங்க? டிசியா, டிடியா, டிபி, வெதர் ஃபார் ஃபுட்டா? கஷ்டமா இருந்திருக்கும். அனிமல் எக்ஸ்பிளாய்டேஷன் வேணா ஈஸியா இருந்திருக்கும். எதுவுமே தெரியல அப்படின்னா ஏ எத்தனாவது வரும்னு தெரியும். நீங்க பேர் பண்ண முடியலங்க, பேர் பண்ண முடியல. இங்க பாருங்க, பேர் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கும்? ஏ எத்தனாவது வரும்? ஃபர்ஸ்ட் வரும். ஏ ஃபர்ஸ்ட் வச்சு 1 2 3 ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு பேரும் எதை பேர் பண்ணிருக்காங்க? ஏயும்
ஏடி பேர் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பார்ப்போம். The way of living that attempts, கரெக்டா? கரெக்டா தப்பா? that எதை ரெஃபர் பண்ணுது? way of living, சிங்குலரா ப்ளூரலா? அதனால எந்த வார்த்தை இருக்கு? attempts, ரைட். அப்ப ஏடி போட்டுடலாம். ஏடிக்கு அப்புறம் சிபியா பிசியா? சிபியா பிசியா? அவ்வளவுதான். சிபியா பிசியா? பிசி. சில முடியாது, வெதர்ல முடியாது, ரைட்டா? அப்ப என்ன போடுறோம்? அனிமல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் க்ரூவல்டி, வெதர் ஃபார் ஃபுட், க்ளோத்திங் ஆர் எனி அதர் பர்பஸ். சோ ஆன்சர் என்னது? ஏடி, ரைட். 10க்கு 10. அருண் பாஸ் பண்ணுங்க. 9 10 prepare itself, ரைட்டா? through a வந்துருச்சு, ஏவும் பாதி நிக்குது. பிசி பேர், பிசி பேர். பிசி வச்சு எத்தனை ஆப்ஷன் தான் இருக்கு? ஒரு ஆப்ஷன் தான் இருக்கா? பிசி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்குங்க? எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன். பி ஏ பி சி டி, கரெக்டா? இன்னொரு ஆப்ஷன் என்னது? டிபிசிஏ. டிபிசிஏ கரெக்டான்னு பார்ப்போம். டிபிசிஏ கரெக்டா? whether a small scrape, a larger cut or a burn or skin can repair itself after injury through a complex wound healing process. Answer DBCA. Next question. கொண்டுட்டாங்க இந்த கொஸ்டின்ல வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா நம்மால என்ன பண்ணிருப்பாங்க, நான் பண்ணது சொன்னேன், அப்படியே ஸ்டக் ஆகுது. மார்க்கெட் இஸ் சேலஞ்சிங் ப்ராசஸ் எடுத்துட்டேன், ரிட்டன் வித் ஃபெயிலியர்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுமே பொருந்தவே இல்லை. மார்க்கெட் இஸ் சேலஞ்சிங் ப்ராசஸ் எடுத்துட்டேங்க, ரிட்டன் வித் ஃபெயிலியர்னு எடுத்துட்டேன். மீதி ரெண்டு என்னையால போடவே முடியல. ரைட். இப்ப நான் என்ன பண்ணேன்? கொஸ்டினே ஸ்கிப் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ண இடத்துல திருப்பி ட்ரை பண்ணக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ணணுங்க? வேற ஜோடியை சேர்க்கணும். லாங் எக்ஸ்பென்சிவ் அண்ட் சேலஞ்சிங் ப்ராசஸ். இப்ப ஏயும் என்னது? பியும் பேர். ஏடி பேர். ஏடி பேர். ஏடி பேர் வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஆப்ஷன் இருக்கு. பண்ணுவோமா? bringing a new drug into the market, கரெக்டா? into the market is a long, expensive and challenging process written with failure. கிராமரை மட்டுமே நம்பி இறங்குறவங்க எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது tens of around the world தான் இங்க இருக்கு. around the world, right? AC. tens of millions of people around the world. BAC. right. BAC. BAC வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. இது கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல, கஷ்டமா இருந்துச்சு. எப்படி போட்டீங்க? எப்படி போட்டீங்க? மீனிங் வச்சா எத்தனை வருஷம் அவன் மீனிங் வச்சு போட்டு க்ளூ இருக்கா இல்லையா? க்ளூ இருக்கா இல்லையா? நம்மளுக்கு இப்ப பிரச்சனையே என்னதுன்னா இந்த க்ளூ தான். இந்த பை எது கூட சேரும்? பை எது கூட சேரும்? இல்லைன்னா மோர் ஃபிளாம்பாயன்ட், சிம்பிள், லாட்டே ஆர்ட். லாட்டே ஆர்ட்னா என்னன்னு தெரியுமா? காஃபிக்கு மேல அப்படியே வரைவாங்கல்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. காஃபிக்கு மேல வரைவாங்கல்ல, அதுதான் லாட்டே ஆர்ட். சரி, என்ன பண்றது? பி எது கூட சேரும்? பி எது கூட சேரும்? பிஏ கூட சேர்ந்து 2 ஆப்ஷன் இருக்கு, பிடி கூட சேர்ந்து ஆப்ஷன் இருக்கு, நம்மளுக்கு பிசி கூட சேர்ந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா ஏபிசிடி 3 ஆப்ஷன் வந்துருச்சு. பிஏசிடி, அடுத்தது டிசிபிஏ, அடுத்தது இந்த 3 எழுதுறேனா? ராஜா, 3 எழுதுறேன். பி இருக்குல்ல, பிஏ ஜாயின் பண்ணி பார்த்தா எனக்கு எத்தனை ஆப்ஷன் வருது? 3 ஆப்ஷன் வருது. இப்ப நான் என்ன பண்ண கூடாது?
போட்டு 3 ஆப்ஷனை போட்டு சண்டை போடக்கூடாது. சரியா? became என்னது? became என்னதுங்க? ஸ்டேட் பின்னாடி வர்றது எதை பத்தி பேசும்போது became more flamboyant எடுத்துக்கவா? வேற ஏதாவது became எடுத்துக்க முடியுமா? மில்க் ஷேக்ஸ் became photographs எடுக்க முடியாதுங்க. மில்க் ஷேக்ஸ் ரொம்ப என்னவாயிடுச்சு? flamboyant என்னதுங்க? ஸ்டைலிஷா அட்ராக்டிவ். அப்ப டிக்கு அப்புறம் எதை எடுக்கிறேன்? டிசி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கும்? ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். போடுவோமா? ரைட். ஜஸ்ட் ஆஸ் மில்க் ஷேக்ஸ் ஒன்ஸ் became வாயை தொடர்ந்து சொல்றதுல என்ன பிரச்சனை? மோர் flamboyant. அடுத்தது simple latte art on coffee has now been overshadowed by photographs printed on the phone. கரெக்டா தப்பா? கரெக்ட். இப்படி போட்டேன். எந்த க்ளூ வச்சு போட்டேங்க? பைய வச்சு போடல. எதை வச்சு போட்டேன்? became வச்சு. சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க போப்போ. எப்படி மில்க் ஷேக்ஸ் ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சு? ரொம்ப எப்படி ஆயிடுச்சுங்க? அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி சிம்பிள் லாட்டே ஆர்ட். லாட்டே ஆர்ட்னா நான் சொன்னல, காஃபி மேல என்ன பண்ணுவாங்க? சும்மா சிம்பிளா ஹார்ட் வரைவாங்க, ஆப்பிள் வரைவாங்கல்ல. சிம்பிள் லாட்டே ஆர்ட் ஆன் காஃபி ஹாஸ் now been overshadowed எடுத்தோம். ஒரு விஷயத்துக்கு மேல போயிடுச்சு. சரியா? சிம்பிள் லாட்டே ஆர்ட்டுக்கு மேல போயிடுச்சு. மேல என்ன போயிடுச்சு? overshadowed by photographs printed on the foam. என்னதுங்க? அந்த முறையில போட்டோகிராஃப் பிரிண்ட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. முன்னாடி வெறுமான எதுதான் பண்ணாங்க? சிம்பிள் லாட்டே ஆர்ட் தான் பண்ணாங்க. இப்ப இது ஓவர்ஷேடோ பண்ணிடுச்சு. சரி, இது ஓவர்ஷேடோ பண்ணப்பட்டுச்சு. எதனால? அப்போ ரெண்டையும் பாருங்க. மில்க் ஷேக்ஸ் வந்துட்டு எப்படி ஆகுது? எப்படி flamboyant ஆகல? எப்படி ஆகுது? அதிகமா அட்ராக்டிவ் ஆகுதா? இது அதிக அட்ராக்டிவ் ஆகுற மாதிரியே காஃபி இருக்குல்ல, சிம்பிள் லாட்டே ஆர்ட் ஆன் காஃபி ஹஸ் நவ் பீன் பை போட்டோகிராஃப்ஸ் ஆன் த. சரி, இப்போ காஃபியும் அதிக அட்ராக்டிவ் ஆகுது அப்படிங்கிற மீனிங் வரணும். ஏன்னா ஜஸ்ட் ஆஸ் போட்டிருக்காங்களா? மில்க் ஷேக்ஸ் அதிகமா அட்ராக்டிவ் ஆகுற மாதிரி காஃபியும் அதிக அட்ராக்டிவ் ஆகுது அப்படிங்கிற மீனிங் வரணும். வந்திருக்கா? வரலையா? காஃபில ஒரு விஷயம் பண்றாங்க இல்லைங்க, அது ஓவர் ஷேடோ பண்ணப்படுது. எதனால? சரி, காஃபில வெறுமனே ஒரு டிசைன் வரைஞ்சு கொடுக்கறதுக்கும் ஃபோமுக்கு மேல போட்டோகிராஃப் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கா? எது அதிகமா அட்ராக்டிவா இருக்கும்? அப்ப காஃபியும் என்ன ஆயிடுச்சு? மில்க் ஷேக்ஸ் ஒரு காலத்துல அட்ராக்டிவா ஆன மாதிரி எதுவும் மாறிடுச்சு? காஃபியும் மாறிடுச்சு. புரிஞ்சு போடுறதுக்குள்ள டெஸ்ட் முடிஞ்சிடும். ஆன்சர் என்னது? காஃபி தாங்க சப்ஜெக்ட். சாரி, சிம்பிள் லாட்டே ஆர்ட். மோர் ஃபிளாம்பாயிண்டோட முடிஞ்சிச்சு. இது தெரிஞ்சிருக்காது. கமா போட்டா நம்மளுக்கு தெரியும். மில்க் ஷேக்ஸ் ஒரு காலத்துல மோர் ஃபிளாம்பாயண்ட் ஆன மாதிரி திரும்ப இங்கதான் ஆரம்பிக்கிறாங்க. சிம்பிள் லாட்டே ஆர்ட் ஆன் காஃபி ஹஸ் நவ் பீன் ஓவர்ஷேடோட் பை போட்டோகிராஃப்ஸ் பிரிண்டட் ஆன் த ஃப்ரோம். பிரிண்டட் இருக்குல்ல, பார்ட் ஆஃப் ஸ்பீச். V3 as 10 பேர் தான் கிளாஸ் எடுக்குன்னு நினைக்கிறேன். மீதி பேர்லாம் சனிக்கிழமை ஆனா போதையாகி படிக்க மாட்டாங்க. சரி, நீங்க வாங்க. used to அப்படின்னாலே இது சப்ஜெக்ட பத்தி பேசுது. லாஸ்ட்ல வராதா?
டி லாஸ்ட்ல வராது தானே? ஏன் டி லாஸ்ட்ல வராது, அதனால ஆப்ஷன் எலிமினேட் சொல்றீங்களா? ரைட் ராஜா, இது வந்து இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகும், இது வந்து இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகும், ஆனா எல்லா சென்டென்ஸ்க்கும் யூஸ் ஆகாது, அதனால சொல்லி கொடுக்கறது கிடையாது. போட்டீங்கன்னா நல்லது. சரியா? இப்படிதானே இருக்கும். மேக்ஸ்ல ஒரு ட்ரிக் சொல்லி கொடுப்பாங்க, இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன்ல இது வந்துச்சுன்னா மட்டும் இதை போடுங்கன்னு பாங்க. அதை படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், வழக்கமா போட்டு போயிடலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகாது, ஸ்ட்ரைக் ஆகாது. அதே மாதிரிதான் இது. என்ன சொல்றாங்கன்னு புரியுதாமா? டீல முடியாது, பிகேம் வச்சு முடியுமா சென்டென்ஸ், அதனால மீதி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிருக்கேன், இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறான். போட்டுருந்தா நல்லதுதான். யூஸ்டு டு இருக்குல்ல, போடவே முடியாது. போட்டுருங்க யூஸ்டு டு வச்சு. யூஸ்டு டு என்னது? யூஸ்டு டுக்கு பின்னாடி என்ன வரணுங்க? இந்த யூஸ்டு டுக்கு பின்னாடி என்ன வரணும்? V1 V1 ING ஆங்க. V1 V1 ING யா? V1 இத நான் சொல்லி கொடுத்துருக்கேனா சொல்லி கொடுக்கலையாங்க? என்ன சொல்லி கொடுத்துருக்கேனா சொல்லி கொடுக்கலையா? பின்னாடி V1 ING வரணும். விடுங்க 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 விடுங்க. ஆர் யூஸ்டு டு வேற, யூஸ்டு டு வேற, யூஸ்டு டு வேற. யூஸ்டு டுக்கு பின்னாடி V1 தான் வரும். இஸ் யூஸ்டு டு, ஆர் யூஸ்டு டு, இதுக்கு பின்னாடி V1 ING வரும். அப்படிதானே சொல்லி கொடுத்தேன். ரைட் ரைட் ரைட். வேண்டாம் வேண்டாம், பாருங்க பின்னாடி ஜோடி சேர்க்க முடியுதாங்க? யூஸ்டு டு பின்னாடி ஜோடி சேர்க்க முடியுதா முடியலையா? சேர்க்க முடியல. அப்ப என்ன பண்ணிடணும், இத உங்களுக்கு தெரியாதுங்க, இப்படிதான் சேர்க்கணும். சரியா? சேர்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா சர்வீஸ்ங்கிறது என்னது? V1 நமக்கு தெரியாதுங்க. V1 தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. V1 வராதுங்க, என்ன வரும்? ரைட், இங்க தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியாது. வேற என்ன பண்ணலாம்? கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது, ஈஸியா போயிடலாம். சிக்கு அப்புறம் சிபி. ரைட். அடுத்து விச் புட்ஸ்? சிபிஏ. சிபிஏ வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஆப்ஷன் தான், அதான் ஆன்சர். ECBA ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். EC என்னது? Children should be encouraged to make. அப்போ ஏசி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த கொஸ்டின். லேர்னிங் டு டான்ஸ். சிக்கு அப்புறம் பி. சிக்கு அப்புறம் பி. அண்ட் சைனிங் அப் போடலாமாங்க? லேர்னிங் இருக்குது, அண்ட் சைனிங் அப். அப்ப சிபிக்கு அப்புறம் ஏ. சிபிஏ வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஆப்ஷன் இருக்கு. தட்டிட்டு போகணும். அடுத்தது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் போடலாமா? போடலாமா போடக்கூடாதா? ட்ரை பண்ணி பார்ப்போம். சிபி ஆர் சி போடுவோமா? ஆர்சி. ஒன்னு சிபி போடலாம், பிடி போடலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது கண்டுபிடிக்கலாம். சிபி இல்ல பிடி. சிபி சிபி பிடி. பிடி இங்க இருக்குது. சரி, ஓகே, பிடி இங்க இருக்குது. இங்கதான் சிபியும் இருக்குது, பிடியும் இருக்குது. ஏசிபிடி. driven by a pandemic induced shift in consumer awareness about health and fitness. Smart watches are seeing tremendous growth in India. Right. இதுல சென்டென்ஸ் ஆரம்பிக்குமா? சென்டென்ஸ் ஆரம்பிக்குமா? இது என்னது? E3 as a connect.
10க்கு 10 யாரு? ஒரே ஒரு ஜோடி தான் ஈஸியான ஜோடி. என்னது? ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். ஏ அண்ட் பி பேர். ஏ பி பேர் வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? நம்ம நேரத்துக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? வச்சு சேர்ப்போமா? வச்சு சேர்ப்போமாங்க? கீழே இருக்கா? எது கூட சேர்க்கலாம்? எது கூட சேர்க்கலாம்? வேற எது கூட சேர்க்கலாம்? எது கூட சேர்க்க முடியுமா? டி கூட எதுதான் சேரும்? ambience has a major role to play. ரைட், சென்டென்ஸ் வாசிங்க. கீழே இருக்கா? இங்கம்மா அதை சேர்க்க தெரியாதுல்ல நமக்கு. bringing about நான் நேத்து தான் சொல்லி கொடுத்தேன். bringing about என்னது? causing the most instagrammable dining experience. ஆசிங்க. while ஆரம்பிக்குமா சென்டென்ஸ்? ஆரம்பிக்கும். while photos of the food and beverages take the first priority in causing the most instagrammable dining experience, the ambience has a major role to play. பாஸ் பண்ணிருக்கேன். 10க்கு 10 யாரு?